வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் எதுக்கும் இருக்கட்டும்னு நிலாவோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்கள வாங்கன்னு இன்வைட் பண்ண ஒரு முக்கியமான கல்யாணத்துக்காக சேலம் வந்திருக்கோம் மாப்ள, எங்களால வர முடியாதுன்னு சொல்றவரு நிலா கிட்ட கொடுங்கன்றாரு. ஏமா வீட்டில் விசேஷத்தை வச்சுக்கிட்டு இப்பதான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க நிலா இல்லப்பா அவங்க உடனே வைக்கணும்னு சொன்னாங்க, அதுதான் டேட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்றாங்க நிலா. சாரிம்மா, எங்களால் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. ஏற்கனவே சேலத்தில் நம்ம ரிலேட்டிவ் கல்யாணம் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு 2 நாள் முன்னாடியே வந்துட்டோம்மா. அம்மா உங்ககிட்ட சொன்னதா சொன்னா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. ஆமாப்பா சொன்னாங்க, நிச்சயத்துக்கு நீங்க வரலன்னாலும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணுங்கிறாங்க நிலா. சரிம்மா சரி, நீ உன் உடம்ப பாத்துக்க, நான் வச்சிடுறேன்றாரு மனோகர். சரிப்பான்னு போனை வைக்கிறாங்க நிலா. நிலா போனை வச்சதும் கோவப்படுறாருல, அவரு கோவப்படுறதும் நியாயம்தான்றாரு சோழன். நாம என்ன பண்ண முடியும் சோழன், இதை ஒண்ணு நாம ஃபிக்ஸ் பண்ணலையே, விடுங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலான்றாங்க நிலா. வர வர நீ உன் வீட்டு ஆளுங்களை மதிக்கவே மாட்டேங்கிற, நான் சொல்லலைன்னா உங்க அப்பாவை கூப்பிடாம விட்டுருப்பல்ல அப்படின்னு சோழன் கேட்க நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புருஷன் வீட்டு ஆளுங்க மேல பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்கு நீ இவ்வளவுலாம் இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சோழன் சொல்ல, சோழன்னு கூப்பிட அவரு ஏதோ சொல்ல போறாங்கன்னு ரொம்ப சீரியஸா திரும்பி ஆன்னு கேட்குறாரு. போய் வேலையை பாருங்க, வேற வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு பங்கமா மிரட்டி விடுறாங்க நிலா. உடனே விரட்டிடுவியே, போறேன் அப்படிங்கிற சோழன் போற போக்கில் அவங்க மடிச்ச துணியெல்லாம் படப்படன்னு களைச்சி விட்டு நீயே மடிச்சுக்கோ அப்படின்னு ஓடுறாரு. டென்ஷன் ஆகுற நிலா சோழன்னு கத்திட்டு இருக்காங்க. நிலாவும் சேரனும் ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. சோழனும் பாண்டி எப்படி பேசுறாங்க பாத்தியாப்பா, நமக்கு சொந்தக்காரங்கன்னு அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்கள கூப்பிடாம எப்படி இருக்க முடியும், கூப்பிடவே கூடாதுன்னு அடம் பிடிக்கிறானுங்க அப்படின்னு சேரன் சொல்ல, அதுக்கேத்த மாதிரி இவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்கல்லன்னு, அதான் அவங்க கோவப்படுறாங்க, அதுக்காகவும் அவங்கள கூப்பிடாம இருக்க முடியாதுல்லன்னு. ஆமாப்பா அதை சொல்லுப்பா, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அவங்க தான், ஒரு முறை நாம அவங்கள அழைச்சிருவோம்ப்பான்னு சேரன் சொல்ல, சரிண்ணே வாங்கண்ணே அப்படின்னு நிலாவும் சேரனும் கார்த்திகா வீட்டு கேட்டுக்கிட்ட வர்றாங்க. கேட்டு திறந்துக்கிட்டு 2 பேரும் உள்ளர வர கதவு திறந்திருக்கு. அத்தை பெரியப்பா அப்படின்னு சேரன் கூப்பிட்டுக்கிட்டே வர கார்த்திகா அப்படியே உற்சாகம் மின்னலா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. நிலா வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு ரொம்ப பாசமா இன்வைட் பண்றாங்க. உட்காருங்க மாமா, உட்காருங்க நிலான்றாங்க கார்த்திகா. அத்தை இருக்காங்களா கார்த்திகா அப்படின்னு சேரன் கேட்க, இருக்காங்க மாமா, நீங்க உட்காருங்க, நான் இதோ கூப்பிடுறேன் அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. எப்படி இருக்கீங்க கார்த்திகான்னு நிலா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்க, நான் நல்லா இருக்கேன்றாங்க நிலா. ஐயோ முதல்ல உட்காருங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சேரனும் நிலாவும் உட்காடுறாங்க. அம்மா அப்படின்னு கார்த்திகா கூப்பிட, நம்மளோட செல்ல காண்டாமிருகம் கஸ்தூரி ஆன்னு சவுண்டு கொடுக்குறாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட, இதோ வரேன் அப்படின்னு அண்ணனும் தங்கச்சியும் ஒட்டி பிறந்த உடன்பிறப்புகளா அங்க வர்றாங்க. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் அத்தை அப்படின்னு சேரன் சொல்ல, 2 பேரும் வணக்கம் வணக்கம்ட்டு வர்றாங்க. எப்படி இருக்கீங்க அத்தைன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்றாங்க கஸ்தூரி. நம்ம நீர் யானையும் காண்டாமிருகமும் வந்து உட்கார சேரனும் நிலாவும் உட்காடுறாங்க. அப்புறம் சொல்லு சேரா அப்படிங்கிறாரு உங்க பெரியப்பா. வர்ற வியாழக்கிழமை அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு உங்களை அழைக்கலான்னு தான் வந்திருக்கோன்னு நிலா சொல்றாங்க. இந்தாங்க மாமான்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கார்த்திகா. நிலா சொன்னதை கேட்டுக்கிட்டே வந்த கார்த்திகா, சூப்பர் மாமா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல, அவரும் ஒரு புன்னகையை பதிலா கொடுத்துட்டு தண்ணியை குடிக்கிறாரு. எதுக்கு அங்கெல்லாம் போய் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம ஊர்ல என்ன பொண்ணா இல்ல, இவ்வளவு தூரம் போய் மொழி தெரியாத பொண்ணையா கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க பெரியப்பா கேட்க, சேரன் லைட்டா முகம் சுருங்கி போய் பாக்குறாரு. இல்ல அண்ணனுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு, லாங்குவேஜ் இஷ்யூஸ் எல்லாம் கூட எதுவும் இல்ல, அவங்க நல்லா தமிழ் கூட பேசி கத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க நிலா. மொழி தெரிஞ்சிட்டா மட்டும் போதுமா, இன்னும் எத்தனையோ இருக்கே, நாம இட்லி சாப்பிட்டா அவங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அவங்க கலாச்சாரம் வேற நம்ம கலாச்சாரம் வேற அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்ல சொல்ல சேரனுக்கு லைட்டா முகம் வாடி போயிருக்கு. அந்த பொண்ணுக்காக நம்மளோட குடும்பத்து பழக்க வழக்கம்
அப்படின்னு மொத்தத்தையும் மாத்திடுவீங்களா அப்படின்னு பெரியப்பா கேட்க சேரன் கிட்டையும் நிலா கிட்டையும் எந்த பதிலும் இல்ல, அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு கறியெல்லாம் சாப்பிடுமான்னு கேக்குறாங்க அவங்க அத்தை. உடனே சேரன் கொஞ்சம் பிரைட் ஆகி சாப்பிடுவாத்தன்றாரு. இல்ல, பொதுவா அந்த பக்கம் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான்றாங்க அவங்க அத்தை. நம்ம ஊரு பொண்ணா பார்க்க கூடாதா, இதெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படின்னு அவங்க பெரியப்பா விடாம கேட்டுக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா உறுதியா நின்ன கார்த்திகாவும் அங்கேயே தான் நிக்கிறாங்க. அவங்கள பார்க்க பாவமா இருக்கு. இப்ப எதுவும் தெரியாது, ஆனா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி எதுக்குடா இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னு கண்டிப்பா தோணும். அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்ல சேரன் தவிப்பா அவங்க பெரியப்பாவையும் நிலாவையும் மாறி மாறி பாக்குறாரு. மாமா, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? சேரன் மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நாம எதுக்கு இதுல இன்னொரு கருத்து சொல்லணும்? சந்தோஷமா இருக்கட்டும்னு வாழ்த்தலாம்ல அப்படின்னு பாசிட்டிவா கேக்குறாங்க கார்த்திகா. மாமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு கார்த்திகா சொல்ல அவரும் சந்தோஷமா சரின்னு தலையாட்டுறாரு. அவங்க அம்மா மென்னு முழுங்கிட்டு சரி நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல சரின்னு கார்த்திகா போறாங்க. ஆமா, நிச்சயம் எங்க பண்றீங்க அப்படின்னு அவங்க அத்தை கேட்க பீகார்ல அத்தைங்கிறாரு அவரு. பீகாரா? அது எங்க இருக்குன்றாங்க அவங்க அத்தை. வடக்க தான் அத்தை, அதான் அவங்க ஊருன்றாரு சேரன். இந்த சந்தா சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்றது முகத்தை பார்த்தாவே தெரியுது. அந்த பொண்ணு ஊர்ல தான் நிச்சயம் பண்றீங்களா அப்படின்னு கஸ்தூரி கேட்க ஆமாங்க, நாங்க எல்லாருமே ட்ரெயின்ல தான் போறோம், ஒன்னாவே போயிடலாம், சேர்த்து டிக்கெட் போட்டுக்குவோன்றாங்க நிலா. என்ன, ஒரு 8 மணி நேரத்துல போயிடலாமா அப்படின்னு கஸ்தூரி கேட்க இல்லத்த, 1500 கிலோமீட்டரு, ஒரு 2 நாள் ஆயிடும் அத்தங்கிறாரு சேரன். ட்ரெயின்ல 2 நாள்லாம் போவாங்களா? எப்படி மாறி மாறி போகணுமா அப்படின்னு கஸ்தூரி ஆச்சரியமா கேட்க ஆஹா, ஒரே ட்ரெயின் தான், ஆனா 2 நாள் ஆகும் போறதுக்கு அப்படின்னு நிலா சொல்ல போறதுக்கே 2 நாள் ஆகுமா அப்படின்னு கஸ்தூரி கேட்டுட்டு இருக்க கார்த்திகா காஃபியோட அங்க வர்றாங்க. அது சரி அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்க கார்த்திகா நீட்ட அவங்க மாமா சேரன் நிலா 3 பேரும் டீ எடுத்துக்கிறாங்க. என்ன, ட்ரெயின்ல போறதுக்கே 2 நாள் ஆகுமான்னு அப்படின்னு கஸ்தூரி சொல்ல இதை யோசிச்சு தான் நானும் வேண்டான்னு சொன்னேன். அவங்களா முடிவு பண்ணிட்டு தகவல் தானே நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நீரியான்னு சொல்ல ரொம்பவே சங்கடமா இருக்கு சேரனுக்கும் நிலாவுக்கும். மாமா விடுங்க மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல என்ன பண்றது, விட்டுதானேமா ஆகணும், இனிமேல் கருத்து சொல்லி என்ன ஆக போகுது, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான் அப்படின்னு ஏதோ போனா போகுதுன்ற மாதிரி சொல்றாரு பெரியவரு. பெரியப்பா, எங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க மட்டும்தான், கண்டிப்பா நீங்க 2 பேருமே வரணும் பெரியப்பா, கார்த்திகா நீயும் வரணும்பா அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க உடனே சரின்னு தலையாட்டுறாங்க. சரிப்பா பார்க்கலான்னு அவங்க பெரியப்பா சொல்ல சேரனும் நிலாவும் எழுந்திருக்கிறாங்க. சரி பெரியப்பா, நாங்கள் வர்றோம், அத்தை வரோம், போயிட்டு வரோம் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் கேட்டை தாண்டி போனதும் மாமா கிட்ட வந்து உட்கார்ற கார்த்திகா, மாமா நாம போலாம் மாமா அப்படின்னு கேட்க 2 நாள் ட்ரெயின்லயே போகணும்னு சொல்றாங்க. எதுக்குடி அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல கார்த்திகா பரிதாபமா போலாமான்னு கேக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கும் ஒரு சேஞ்ச் வேண்டாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க சரி அவளும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு நீர்யானை சொல்ல நீங்க வரலையா மாமா அப்படின்னு கார்த்திகா கேக்குறாங்க. நமக்கு இந்த ட்ரெயின்குள்ளேயே குளிக்கிறது, பாத்ரூம் போறது, நாள் கணக்குல டிராவல் ஆகுறதெல்லாம் செட்டே ஆகாது, நீங்க போயிட்டு வாங்கன்றாரு அவரு. நாம போலாமா, நீ என்ன சொல்றன்னு கேக்குறாங்க கார்த்திகா. சரிடி போலான்னு அவங்க அம்மாவும் ஒத்துக்குறாங்க, நீ தான் ஆசைப்படுறியே போலான்னு அவங்க சொல்ல கார்த்திகா ஒரு சின்ன பிரைட்னஸோட தலையாட்டுறாங்க. பல்லவன் கிளாஸ்ல இருக்க அவரோட ஃப்ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. கிளாஸ் டோட்டலா ஃபுல்லா இருக்கு. பல்லவன் பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட திரும்பி டேய் எனக்கு இந்த மேக்ஸ் புரியவே மாட்டேங்குதுடான்றாரு. ராத்திரி எல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன், ஆன்சரே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு பல்லவன். இப்பதானேடா ஆரம்பிச்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா புரியும்டா, அதான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கேட்கலான்னு சொல்லியிருக்காருல்ல, அப்ப இந்த டவுட் எல்லாம் நீ கேளுடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல பல்லவன் யோசனையா 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடணும்டா அப்படிங்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு தம்பின்னு கூப்பிட திரும்புறாரு. எந்த உலகத்துல இருக்கிற நீ, ஒரே அட்டம்ப்ட்ல குரூப் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்ண முடியுமா, 2-3 அட்டம்ப்ட் எடுக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல இல்லடா
என் அண்ணன் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு சேர்த்து விட்டுருக்காரு, எப்படியாவது ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு ஃப்ரெண்டு. 2-3 அட்டம்ப்ட் ஆனாலும் அண்ணன் எதுவும் சொல்லாது, வேலைக்கு போகணுன்ற ப்ரெஷரும் இருக்காது. எனக்கு ஒன்று வேணும்னா நான் என்ன கேட்டாலும் யோசிக்காம செய்வாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்றாரு பல்லவன். எனக்கு இந்த மேக்ஸ் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு புரியுதுன்றாரு அவரு. எனக்கெல்லாம் முக்கால் வாசியே புரியலடா, அதுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்லன்றாரு ஃப்ரெண்டு. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வர ஹாய்ங்கிறாரு ஃப்ரெண்டு. டேய் பல்லவா, ரேவதிடான்னு சொல்ல அவரு அந்த பொண்ணு பக்கம் திரும்புறாரு. ஹாய் ரேவதின்னு சொல்ல ஹாய் பல்லவான்றாங்க அவங்க. நேத்து கொடுத்த போர்ஷன்லாம் படிச்சிட்டீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு பல்லவன். நான் படிக்கல பண்றாரு ஃப்ரெண்டு. படிக்கலங்கிறதே என்னடா படிச்ச மாதிரி சொல்றேன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. அது ஒன்றும் இல்லை ரேவதி, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நேத்து ஃபுல்லா என் பாட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தேன், அதான் படிக்க முடியலன்னு லைட்டா கண் கலங்குறாரு. சாரிடா அப்படின்றாங்க அந்த பொண்ணு. ரேவதி பொய் சொல்றான் அவன். சங்கர் சார் கிட்ட படிக்காததுக்கு ரீசன் சொல்றதுக்காக வந்ததுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பல்லவன் போட்டு கொடுத்துடுறாரு. அட பாவி, ஏண்டா இப்படி படிக்காம டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இப்பதானே ரேவதி கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, பொறுமையா படிச்சுக்கலாங்கிறாரு அவரு. பல்லவா நீ படிச்சுட்டியான்னு அந்த பொண்ணு கேட்க, படிச்சுட்டேன், ஆனா கொஞ்சம் டவுட்ஸ் மட்டும் இருக்கு, சார் வந்ததையும் கேட்கணுங்கிறாரு பல்லவன். ஓ சரி சரி அப்படின்னு ரேவதி இந்த பக்கம் திரும்ப இன்னொரு பொண்ணு வர்றாங்க. அவங்க கையில ரொம்ப தீவிரமா புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே வர பல்லவன் கிட்ட வந்ததும் அவங்க கையில இருக்கிறதெல்லாம் சரிஞ்சு விழுந்துருது. அவங்க படப்பரப்பா குனிஞ்சு எடுக்க போக, இருங்க இருங்க அப்படிங்கிற பல்லவன் அந்த நோட்டை எடுத்து பாக்குறாரு. அது விரிஞ்சு கிடந்த பக்கத்தை அப்படியே எடுத்து பார்க்க, இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு பல்லவன் கேட்க, வந்துருச்சேன்றாங்க அந்த பொண்ணு. எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிற பல்லவன், உங்க நோட்டை கொஞ்சம் பார்த்துட்டு தரவான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணும் சரின்னு தலையாடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே ரேவதி அந்த பொண்ணுகிட்ட, இந்த சம்முக்கும் வந்துருச்சா, உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் நோட்டை பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு எட்டி பார்த்துட்டு, டேய் புரியுதான்னு கேட்குறாரு. இல்லடா, ஏகப்பட்ட ஸ்டெப் போட்டு வச்சிருக்காங்க, ஒண்ணுமே புரியலன்னு பல்லவன் குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு அங்கேயே நின்று அடுத்தடுத்த பேஜை டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் கேட்கலாமான்னு அந்த பொண்ணை திரும்பி பார்க்க, அவங்க படு சீரியஸா படிச்சுட்டு இருக்காங்க. டவுட்டு கேட்டா திட்டுவாளோ அப்படின்னு பல்லவன் கேட்க, திட்டெல்லாம் மாட்டா, இது கூட தெரியாதான்னு கலாய்ப்பா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல பல்லவனுக்கு சங்கடமா இருக்கு. பார்த்தாலே தெரியல, பயங்கர ஹெட் வெயிட், நீ கேட்டதும் நோட்டை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அவரு ஃப்ரெண்டு சொல்ல பல்லவன் தயக்கத்தோட அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாரு. நேற்று நைட்டு ஃபுல்லா இந்த சம்மை போட்டு போட்டு பார்த்தேன், பட் ஆன்சரே கிடைக்கலன்னு ரேவதி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ வீணா ட்ரை பண்ணி மாட்டிக்காதடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, நீ எதை சொல்றன்னு கேட்குறாரு பல்லவன். நீ யோசிக்கிற 2 விஷயத்தையும் தான் சொல்ற, அவ உன் ரேஞ்ச் இல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, போடாங்கிற பல்லவன். ஸ்ருதி தேங்க்ஸ்ன்னு நோட்டை நீட்டுறாரு. புரிஞ்சுதான் அந்த பொண்ணு கேட்க, நல்லாவே தேங்க்யூன்றாரு அவரு. இட்ஸ் ஓகேன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து போறாங்க. அந்த பொண்ணு போய் அவங்க இடத்துல உட்கார பல்லவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கவரு, 4 வார்த்தை தான் பேசுவா போலேங்கிறாரு. டேய் நம்ம கிட்ட எல்லாம் அவ்வளவு தாண்டா பேசுவா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி பேசுறா பாரு அப்படின்னு பல்லவனோட ஃப்ரெண்டு சொல்ல அந்த பொண்ணு செம்மையா சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. பல்லவன் அந்த பொண்ணைய ரசனையோட பாத்துட்டு இருக்காரு. வானதி மெடிக்கல்ல வேலை பார்த்துட்டு இருக்க செல்வம் இந்த பக்கம் பாக்ஸ் எடுத்து திறந்து பார்த்து அடிக்கிட்டு இருக்காரு. வானதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே டாக்டர் வராரு. வாங்க டாக்டர், கிளம்பியாச்சான்றாங்க வானதி. ஆமா வானதி, நீங்க கிளம்பல அப்படின்னு அவர் கேட்க, நீங்க கிளினிக்க சாத்திட்டா நாங்களும் கடையை சாத்திட வேண்டியதுதான் அப்படின்னு வானதி சொல்ல, அதுக்கு முன்னாடி இந்த மெடிசினை கொடுத்துட்டு சாத்துங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. வானதி அதை வாங்கி பார்த்துக்கிட்டே, யாருக்கு டாக்டர் இதுன்னு கேக்குறாங்க. சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டு பக்கத்துல இருக்காங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க, இந்தா செல்வம் இதெல்லாம் எடுத்துக்கொடு அப்படின்னு நீட்டுறாங்க வானதி. காலையில தான் போய் பார்த்துட்டு வந்தேன், அப்படியே போகும்போது மாத்திரையும் வாங்கிட்டு போயிடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓ சரி சரின்னு தலையாட்டுறாங்க வானதி. அடுத்து அவங்க ஏதோ பேசிக்கிட்டே மெடிசனை வாங்கி இந்தாங்கன்னு டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படின்னு கையில வாங்கிக்கிறவரு, ஸ்கேனர் இல்லையான்னு கேட்குறாரு. ஐயோ காசெல்லாம் வேண்டாங்க டாக்டர் அப்படின்னு வானதி பரபரக்குறாங்க.
பிஸ்னஸ் வேற, பழக்க வழக்கம் வேற. எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாரு டாக்டர். இல்ல டாக்டர், வேணாம் டாக்டர், பரவாயில்லங்க டாக்டர், இருக்கட்டும், வேண்டான்றாங்க வானதி. ஆஹா, சொல்லுங்க வானதின்னு டாக்டர் கேட்க 150 ஆச்சுன்றாங்க வானதி. ஸ்கேனர் அப்படின்னு பார்க்குறவரு அங்க அப்படின்னு காட்ட பண்ணிட்டு சொல்றாரு. தேங்க்ஸ் டாக்டர்னு வானதி சிரிக்கிறாங்க. செல்வமும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. ஏன் டாக்டர், நீங்க பீகார்லாம் போயிருக்கீங்களான்னு வானதி கேட்குறாங்க. பீகார் போனதில்லை, ஆனா காலேஜ் படிக்கும்போது நார்த் சைடு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல. ஓ அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது வானதிக்கு. நாங்க இந்தியா முழுக்க அடிக்கடி மெடிக்கல் கேம்ப் போடுவோம், அப்போ போயிருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல. ஓ சரி சரிங்கிற வானதி. நான் அப்படிலாம் எங்கேயுமே போனதில்லைங்க டாக்டர். அவ்வளவு ஏன், இங்க இருக்க ஊட்டி கொடைக்கானல் கூட நான் போனதில்லை, ஆனா இப்போ பீகாருக்கு போறேன்றாங்க வானதி. அப்படின்னு பாக்குறாரு செல்வம். டாக்டரும் அப்படியே பாக்குறாரு. பாண்டி இருக்கான்ல, அவன் அண்ணன் நிச்சயதார்த்தம் பீகார்ல நடக்குது, அதுக்காக தான் நான் போறேன்றாங்க வானதி. டிராவலே 2 days இருக்குமா, போக 2 நாள், வர 2 நாள் இருக்குமா, எப்படியும் திரும்பி வர ஒரு 5-6 நாள் ஆகிடும் அப்படின்னு வானதி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்டர் ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ, அப்போ 1 வாரத்துக்கு நான் மட்டும் கடையை தனியா பார்த்துக்கணுமா அப்படின்னு செல்வம் திக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அடுத்து வானதி சொன்னதை கேட்ட உடனே குபீர்னு சிரிப்பு வந்துடுது நம்மளுக்கு. அப்படியே அங்க போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு பீகாரை சுத்தி பார்த்துட்டு வருவேங்க டாக்டர். அங்க என்னெல்லாம் பார்த்தேன்னு உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு வானதி சொல்ல. டாக்டர் ரொம்ப அமைதியா 6 நாள் பீகார் போறீங்களான்னு கேக்குறாரு. ஆமாங்க டாக்டர்ன்றாங்க வானதி. அது வரைக்கும் கடையை யார் பார்த்துக்குவான்னு அவர் கேட்க, இதோ செல்வம் இருக்கான்ல அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு வானதி சொல்ல. அவர் உடனே அக்கா 6 நாள்லாம் ரொம்ப கஷ்டம் காண்றாரு, என்னடா இப்படி சொல்றன்ற மாதிரி பாக்குறாங்க வானதி. அக்கா சாப்பிட கூட ஆள் மாத்தி விட இல்லாம ஒரே ஆளா எப்படிக்கா கஷ்டப்பட முடியும்னு கேக்குறாரு அவரு. ஐயோ, இவன் என்ன இப்படி சொல்றான்னு கொஞ்சம் தயக்கத்தோட டாக்டரை பார்க்க அவரும் புருவத்தை தேய்ச்சிக்கிட்டு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோட என்கேஜ்மெண்டா வானதி அப்படின்னு டாக்டர் கேட்க. இல்ல டாக்டர், அது வந்து எப்படின்னா அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்கும் போதே, அக்கா என்கேஜ்மெண்ட்டுக்கு 6 நாள் லீவ் எடுக்கிறீங்க, நான் கூட கல்யாணத்துக்குன்னு நினைச்சேன், அப்ப கல்யாணத்துக்கும் இதே மாதிரி தான் 6 நாள் லீவ் எடுப்பீங்களா அப்படின்னு செல்வம் அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காரு. வானதிக்கு சுறுசுறுன்னு கோபம் வந்துடுது. ஏய், நீ ஓனரா இல்ல நான் ஓனரா, லீவ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வானதி எகிற. அவர் அப்படியே அமைதியாயிடுறாரு. வானதி, செல்வம் சொல்றது கரெக்ட் தானே, என்கேஜ்மெண்ட்டுக்கே 6 நாள் லீவ் போட்டீங்கன்னா அடுத்து கல்யாணம் வருதும், அதுக்கு ஒரு 6 நாள், அப்படியே போனா கடையை எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க. வானதி செல்வத்தை மறைக்கிறாங்க. பிசினஸ் ஆரம்பிச்சு 1 மாசம் கூட ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பிசினஸ் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 6 days பிரேக் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் வானதி அப்படின்னு டாக்டர் சொல்ல. வானதி சங்கடமா பாக்குறாங்க. ஆமாக்கா, டாக்டர்லாம் 2 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் எடுத்ததில்ல, ஊருக்கு போனா கூட உடனே ஓடி வந்துருவாரு அப்படின்னு செல்வம் சொல்ல. டாக்டர் ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. நீங்க கடை ஆரம்பிக்கிறப்ப கூட க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாணம்னு போனாரு, அதுவும் 2 நாளையில திரும்பி வந்துட்டாரு. நீங்க என்னடான்னா மாசமே 6 நாள் கடையை விட்டுட்டு போறேங்கிறீங்க. நான் பாவம்க்கா, எப்படிக்கா ஒத்த ஆளா சமாளிப்பேன் அப்படின்னு செல்வம் கேட்க. வானதி சங்கடத்தோட உச்சி கொட்டிட்டு திரும்புறாங்க. வானதி, இது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு, நாம கொஞ்சம் லூஸா விட்டா கூட நம்மளை ரீப்ளேஸ் பண்ண வேறொருத்தங்க வந்துருவாங்க. நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல, இது எனக்கும் பொருந்தும். நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன், எனக்கும் பிஸ்னஸ் நல்லா தான் போகுது. ஒர்க் டென்ஷனை விட்டுட்டு ஒரு 10 நாள் எங்கேயாவது போகலாம்ல, ஆனால் நான் ஏன் போக மாட்டேங்கிறேன். நான் இங்கே இல்லைன்னா என் வேலையை பார்க்க இங்கே 10 கிளினிக் இருக்கு, அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் இங்கே வரணும்னு தான் நினைக்கிறேன், அப்படிதான் செய்யறேன்றாரு டாக்டர். நீங்க என்ன டாக்டர், நான் என்னமோ கடையை 6 நாள் மூடிட்டு போற மாதிரி சொல்றீங்க, செல்வம் தான் இருக்காருல்ல அப்படின்னு வானதி சொல்ல. என்னாலெல்லாம் தனியா சமாளிக்க முடியாதுக்கா, எங்க போனாலும் கடையை பூட்டிட்டு போகணும், அந்த நேரம் கஸ்டமர் வந்தா என்ன பண்றது, உங்களுக்கு தானேக்கா பிசினஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு செல்வம் சொல்ல. சோ என்ன எல்லாரும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு வானதி மாறி மாறி பாக்குறாங்க. வானதி, நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. ஜோக்கா டாக்டர்னு வானதி கேட்க. ஜோக் இல்ல, ஒரு மாரலுக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்னு டாக்டர் சொல்ல. வானதிக்கு ஜோக் இல்லைன்னதுமே சுவாரஸ்யம் குறைஞ்சிருது.
சரி சொல்லுங்க டாக்டர்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு. பிஸ்னஸ் ஒரு மாதிரி செட் ஆகுற நேரம் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கடையை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொந்த தம்பிக்கிட்ட விட்டுட்டு ஒரு 10 நாள் போனாரு அப்படின்னு டாக்டர் சொல்ல வானதி அதுலேயே அப்படியே ஊறி போய் அப்படின்னு ஆர்வமா கேட்குறாங்க. அவர் திரும்பி வரும்போது கடை டோட்டல் லாஸ் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஆன்னு பார்க்குறாங்க வானதி. அதுக்கப்புறம் அவரு கடையை நார்மல் ஆக்க முடியாம கடையவே க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்ல வானதி திருன்னு பார்க்குறாங்க. டாக்டர், என்னால் தனியாக சமாளிக்க முடியாதுதான், அதுக்காக என்ன நம்பி விடுற கடையை மூடுற அளவுக்கெல்லாம் கொண்டு போய் விட மாட்டேங்க டாக்டர் அப்படின்னு செல்வம் பதட்டமாக சொல்கிறாரு. ஹலோ, உங்களை சொல்லலை செல்வம், அந்த கடையில் அப்படி நடந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொல்ல சப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு செல்வம். அது வேற யார் கடையும் இல்லை, என் அப்பாவோட கடை தான் அப்படின்னு டாக்டர் சொல்ல அப்படியே கலங்கி போய் பார்க்குறாங்க வானதி. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணாமல் பிரேக் எடுக்கிறதெல்லாம் அது பிஸ்னஸ்க்கு நல்லதில்லை. பட் இது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், டெசிஷன் யுவர்ஸ், ஓகே அப்படின்னு டாக்டர் கேட்க வானதி கலக்கத்தோட ஓகேன்றாங்க. சரி அப்போ நான் கிளம்புறேன் வானதி, பை பை செல்வம் அப்படின்னு டாக்டர் கிளம்பிட செல்வமும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வேலையை பார்க்குறாரு. வானதி டோட்டலாக ஹேங் அவுட் ஆயிடுறாங்க. சேரன் அவரோட ரூமில் உட்காந்து சந்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் சந்தா, உன் டிபி ரொம்ப நல்லா இருந்ததுன்றாரு. அழகா இருந்தன்னு அவர் சொல்ல, அப்படியா, அது பையா தான் பண்ணி கொடுத்ததுன்றாங்க சந்தா. ஓ, இதெல்லாம் கூட பண்ணுவானா அவன் அப்படின்னு சேரன் கேட்க, பையா ரொம்ப அழகா போட்டோ எடுப்பாரு, அதனால தான் என்னோட டிபி நல்லா இருக்குன்றாங்க சந்தா. எனக்கும் உங்க டிபி பார்க்கணும்னு இருக்காதா அப்படின்னு சந்தா கேட்க, நானும் தான் போட்டோ வச்சிருக்கேனேங்கிறாரு சேரன். அதெல்லாம் போட்டோவா? போட்டோல முகம் நல்லா தெரியணும், ஆனா உங்க முகத்தை டிபியில பார்க்கவே முடியலையே அப்படின்னு சந்தா சொல்ல, அதுல என்ன போட்டோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாரு சேரன். அது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்றாங்க சந்தா. நேரில் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கீங்க, நேரில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம்ல அப்படின்னு சந்தா கேட்க, இவர் வெக்கமும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்படியா சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, சந்தா ஆமாங்கிறாங்க. ஒரு நல்ல ஃபோட்டோவா எடுத்து அதை டிபியில் வைங்க, நான் அதை பார்க்கணும், வைப்பீங்கல்ல அப்படின்னு சந்தா கேட்க, கண்டிப்பா சந்தா, நான் அழகா ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, டீக்கேன்னுட்டு இருக்காங்க சந்தா. அப்போ அவங்க அம்மா சந்தா அப்படின்னு சில்லிடுற மாதிரி கத்த, அம்மா கூப்பிடுறாங்க. டிபி மாத்திடுறீங்கல்ல அப்படின்ற சந்தா ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு போகிறாங்க. சேரன் புன்னகை மன்னனா ஃபோனை வைக்கிறவரு கேமராவை ஆன் பண்ணி அவரை பார்க்குறாரு. கண்ணும் காதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த டைரக்ஷனில் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. எடுத்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு. ஒருவேளை எனக்கு செல்ஃபி எடுக்க வரலையோ அப்படின்னு யோசிக்கிறவரு சரின்னு எழுந்து வர்றாரு. அவரை வெளியே வந்து பார்க்க பல்லவன் படு சின்சியரா படிச்சுட்டு இருக்காரு. படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா திரும்ப, என்னென்ன பார்த்தோம் பார்க்காத மாதிரி போற, என்ன விஷயங்கிறாரு பல்லவன். படிக்கிறியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெல்ல பக்கமா வர, ஆமாண்ணேங்கிறாரு அவரு. பார்த்தா படிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமா படிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற சேரன் லைட்டான வெக்கத்தோட, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்குறாரு. என்னன்னு பல்லவன் பார்க்க, எனக்கு நல்லதா ஒரு போட்டோ எடுத்து தர்றியா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. எதுக்குன்றாரு பல்லவன். டிபி மாத்துறதுக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, இப்ப நீ எதுக்கு டிபி மாத்துறன்னு பல்லவன் கேட்குறாரு. அது அப்படின்னு லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறவரு கொஞ்சம் வழிஞ்சிட்டு தலைய இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, சந்தா அண்ணி சொன்னாங்களா அப்படின்னு மடியில் இருக்க புக்கெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு எழுந்திருக்க பல்லவன் முயற்சி பண்ணிட்டே கேட்குறாரு. அப்படின்னு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தலையாட்டுறாரு சேரன். அடடா அங்க பாருடா வெக்கத்தை அப்படின்னு அண்ணனை கலாய்க்க பல்லவன் ஆரம்பிச்சிருக்க பாண்டி மொபைலை பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. வர்றவரு நேரா கிச்சன் பக்கமா போக, அண்ணன்னு இங்க வாயன்னு பல்லவன் கூப்பிடுறாரு. என்னடா அப்படின்னு அவர் வந்து நிக்க, ஒரு அரிய வகை காட்சியை மிஸ் பண்ணிட போற அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்னடாங்கிறாரு பாண்டி. அண்ணன் வெக்கத்தை பாருன அப்படின்னு பல்லவன் காட்ட பாண்டியும் அண்ணன் முகத்தை பாக்குறாரு. அவரு பயங்கர வெக்கத்துல நெளிஞ்சிட்டு இருக்காரு. வெக்கப்படுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு பாண்டி கேட்க, சந்தா அண்ணி அண்ணனோட டிபியை மாத்த சொல்லி இருக்காங்க, அதுக்காக அண்ணன் என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு சொல்லுது, அதுக்காக தான் இந்த வெக்கம் அப்படின்னு சொல்ல, டேய் அப்படிங்கிறாரு சேரன். பாண்டி ஆச்சரியமா அண்ணன் பக்கத்தில் வந்து அவரை பார்த்துட்டு, அண்ணே
நீ என்ன இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னு கேக்குறாரு. ஏய் என்னடா போட்டோ தானேடா, போட்டோ எடுக்கிறதுல என்னடா இருக்குங்கிறாரு சேரன். அதுல ஒண்ணும் இல்லதான், ஆனா நீ போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பெரிய விஷயம்ல, உனக்கே தெரியாம உன்னை மாத்துறாங்க இல்லன்னு அப்படின்னு பாண்டி கேட்க, மாற்றம் நல்லது தானேங்கிறாரு சேரன். ரைட்டு அப்படின்னு பல்லவன் எழுந்து மொபைல வாங்கி அவரை டிசைனா நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படி நான் நடேசன் சொன்னது ரொம்ப கரெக்டா நடக்க போகுதுன்னு சில பல அறிகுறிகள்லாம் தெரியுது. அண்ணே என்னண்ணே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குற, கேஷுவலா ஸ்டைலா நில்லுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எப்படிடா நிக்க சொல்றேன்றாரு அவரு. அண்ணே நீ பண்ணி காட்டுனே அப்படின்னு பல்லவன் பாண்டிகிட்ட சொல்றாரு. டேய் எனக்கே அதெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி வான்னு கூப்பிடுறாரு பல்லவன். இதோ இங்கே பாரு, இந்த மாதிரி தான் நிக்கணும், போய் நில்லு போ அப்படின்னு சில ஸ்டில்ஸை காமிச்சு அண்ணனை அனுப்பி விடுறாரு பல்லவன். அதோ போஸ் எப்படின்னா இப்படி நிக்கணும் அப்படின்னு இடுப்புல 2 கையையும் வச்சு பாண்டி காமிக்க, அதே மாதிரி போஸ் கொடுக்குறாரு சேரன். வேற போஸ் கொடுன்றாரு அவரு. வேறையா அப்படிங்கிற சேரன் அடுத்து என்னன்னு பாண்டிகிட்ட கேக்குறாரு. அவரு உடனே ஒரு கையில அம்சா பிடிச்சி அடுத்த கையால சுண்டலிய பிடிக்கிற மாதிரி காமிக்க, இங்கே பார்க்காதண்ணே வேற எங்கேயாவது பாருண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். உடனே பாண்டி அண்ணனோட முகத்தை வெடுக்குன்னு வேறு பக்கமா திருப்புறாரு. அங்க பாருண்ணேன்னு காமிக்கிறாரு. உண்மையிலேயே காமெடியா இருந்தது. அடுத்ததா தலை பின்னாடி கைய வச்சு அங்க உட்காந்து இங்க உட்காந்து அப்படியே நாட்டாம கெட்டப்பு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி ஒரு கேஷுவல் போஸ் அப்படின்னு வளைச்சு போட்டோ எடுக்கிறாரு. ஏய் எடுத்த போட்டோவில் 1-2 காமிடான்னு சேரன் கேட்கிறாரு. 2-3 போட்டோ எடுப்போம், போஸ் கொடுன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, அவரு ஈன்னு சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுக்குறாரு. பார்த்த உடனே நமக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துருது. அப்போ பாண்டியன் மொபைல் எடுத்துக்கிட்டு இவங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க, டேய் எடுத்தியா அப்படின்னு சேரன் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பாக்குறாரு. எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் நீ என்னடா தனியா எடுக்கிறேன்னு சேரன் கேக்குறாரு. சும்மா மெமரிக்காகண்ணே அப்படின்னு அவரு வீடியோ எடுத்துட்டு இருக்க. சூப்பரா கொளுத்துனே அப்படின்னு பல்லவன் பார்த்துட்டு மறுபடியும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்கா காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சேரன் எழுந்து வர்றாரு. இருண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ எடுத்ததை காட்டு, அப்பனா தான் நான் அடுத்து போஸ் கொடுப்பேன்றாரு அவரு. சரி இந்தா பாருண்ணே அப்படின்னு பல்லவன் காமிக்க, ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் புன்னகைய முகத்துல காட்டுறாரு. சந்தாவுக்காக சேரன் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல பெருசா மாறிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.